மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நீண்ட நாட்கள் சோதனைகளை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுபவித்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். எனக்கென்று எப்பொழுது ஒரு காலம் வரும், என்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எப்பொழுது தீர்வு கிடைக்கும், வெளியில் கொடுத்த பணத்தை கூட என்னால் வாங்க முடியவில்லை, யாராவது ஒரு நபரை ரொம்ப நல்லவர்கள் என்று நம்பி பழகினால் கூட இறுதியில் அவர்களும் ஏமாற்றத்தை மட்டுமே தான் தேடி கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எல்லா விதமான சிந்தனைகளும் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. நம்பிக்கை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடையவே கிடையாது. உங்களுடன் பழகி கொண்டு உங்களை பற்றி பின்னால் போய் தவறாக பேசக்கூடிய நபர்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கிறார்கள். நீங்கள் எதிர்கொண்ட கஷ்டங்கள் சாதாரணமான ஒரு கஷ்டங்கள் கிடையாது. அது இதுவரைக்கும் யாருமே எதிர்கொள்ளாத இதுவரைக்கும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டால் அவன் எப்படி நடப்பான், அவன் எப்படி மீண்டும் எழுந்து வருவான் என்று சொல்லக்கூடிய ஒரு கஷ்டங்களாகவே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இது ஒரு சில மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதையெல்லாம் கடந்து நல்ல நிலைமைக்கு போயிருக்கலாம். ஆனால் சிலர் இப்பொழுது தான் அந்த ஒரு பாதையவே கடக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த பாதையில் கல்லும் முள்ளும் கால் வைக்க இடம் கூட இல்லாமல் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களை உடைப்பதற்காக வந்தவைகள் கிடையாது என்பதை நீங்கள் மனதிற்குள் புரிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை அவை உருவாக்குவதற்காகவே மட்டுமே தான் அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை உருவாக்கி இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீண்ட நாட்கள் எது இருந்தது என்றால் காத்திருப்பாக மட்டும்தான் இருக்கும். ஒரு உறவு உங்களை விட்டு பிரிந்து பிறக்கலாம். அது காதல் உறவோ அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உறவோ, சண்டை போட்டு கணவனோ மனைவியோ பிரிந்து போய்விட்டு எனக்கு இந்த உறவு எப்பொழுது மீண்டும் வரும் என்ற தன்னம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் நீங்கள் இன்னும் அமர்ந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த நம்பிக்கை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அது காத்திருப்பாகவே மட்டுமே தான் இருக்கிறது. நீங்கள் காத்திருந்து ஒரு மனிதருக்காகவும் ஒரு வாய்ப்புக்காகவும், ஏன் ஒரு நிம்மதிக்காகவும், ஆனால் அந்த காத்திருப்பு சில நேரங்களில் உங்களை முழுவதுமாகவே சோர்வடைய செய்து அது மென்மேலும் ஒரு பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். பண இழப்பை பற்றி பேசும் பொழுது அது வெறும் பணம் போனது மட்டும் கிடையாது. அதோடு உங்களுடைய நம்பிக்கையும் உழைப்பின் மதிப்பும் சோதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். நீங்கள் சம்பாதித்ததை விட இழந்தது அதிகம் என்று பல முறைகள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இவ்வளவு உழைத்தும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது என்ற கேள்வி உங்களை பல இரவுகள் தூங்க விடாமல் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த இழப்புகள் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்து யாரை நம்ப வேண்டும், யாரை இந்த அளவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவை இப்பொழுது தேடி கொடுக்கும். கடவுள் உங்களை சோதித்த அளவுக்கு மற்றவங்களை அதிகம் என்று நீங்கள் எண்ணிய தருணங்கள் தான் அதிகம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கடவுள் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் கவலைகளை தேடி கொடுத்திருக்கார்கள். ஆனால் உங்களுக்குள்ள எவ்வளவு தான் கஷ்டம் கவலைகள் இருந்தாலும் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் முதல் ஆளாக உங்களுடைய கஷ்டங்களை மறந்துவிட்டு அவனாவது வாழ்க்கைக்குள்ள நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பழகக்கூடிய ஒரு உறவுகள் நீங்களாகவே மட்டுமே தான் இருந்தீர்கள் இத்தனை காலங்களும். ஆனால் அந்த சோதனை ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளிக்கொண்டு வருவதற்காகவே மட்டுமே தான் இப்படியெல்லாம் நடத்தப்பட்டது. நீங்கள் இதனை பார்த்து உடைந்து போகக்கூடாது. அமைதியாக எல்லாத்தையும் நீங்கள் தாங்கிய காலங்களும் இருக்கும். இதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வலிமை. உங்களுடைய குழந்தைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட்ட அளவுக்கு சொல்ல முடியாத ஒன்று. உங்களுடைய வேதனைகளை மறைத்து அவங்களுடைய சிரிக்க நீங்கள் முயற்சி செய்த நாட்கள் தான் அதிகமாகவே இருக்கும். பணம் இல்லை என்றாலும் நம்முடைய குழந்தைகள் ஆசைப்பட்டு விட்டார்களே என்ற அனைத்தையும் நீங்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுத்து செல்லம் காட்டி உங்களுடைய வேதனைகளை எல்லாம் மறைத்து வைத்த சில சம்பவங்கள் உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். அதை உங்களுடைய குழந்தைகளிடம் போய் சொன்னால் அவர்களுக்கு அது ஒன்றுமே புரியாது. உங்களுக்கு எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரியாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே மட்டுமே தான் இன்னும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட அவமானங்களை அமைதியாக சுமந்த நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அவமானம், அசிங்கம், விபத்து ஆகியவற்றை குறிக்கும் அஷ்டமஸ்தானமாகவே இன்னும் அமர்ந்து கொண்டும் இருக்கிறது. இந்த அஷ்டம சனியோ அல்லது அஷ்டமத்து குறவோ நடக்கக்கூடிய காலத்தில்
நீங்கள் செய்யாத தவறுக்காக பல இடங்களில் அவமானப்பட வேண்டிய நிலைமைகளானது ஏற்பட்டிருக்கலாம், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட இப்படிப்பட்ட நிலைமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். எனவே எதற்கும் கொஞ்சம் நீங்கள் தயாராக இருப்பது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள ஒரு தைரியம் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். 4 பேர் முன்னிலையில் உங்களை கேவலமாக பேசிய போது உங்களுடைய ரத்தம் கொதித்தாலும் சூழ்நிலை காரணமாக எதையும் எதிர்த்து பேச முடியாமல் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக வந்த அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஆனால் முன்னாள் காலங்களில் நீங்களே யோசித்து பார்த்திருப்பீர்கள், நான் எந்த அளவுக்கு இருந்தேன், ஆனால் இப்பொழுது ஏன் இப்படி மாறிவிட்டேன், எல்லாம் காரணங்கள் இருக்கிறது என்று நீங்களே யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் கூட இப்பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நான் இதுவரை சொன்னது உண்மையாக இருந்தால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் எல்லாமே உடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பதை இனிமேல் தேடி கொடுக்கும். வீடு வாங்கும் அல்லது மாற்றக்கூடிய யோகங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். பூமி காரகனான செவ்வாயும் 4ஆம் வீடான சுகஸ்தானமும் பலம் பெறுவதால் சொந்த வீடு, மனை, வாடகை வீடு அல்லது சொத்து சேர்க்கைக்கான யோகங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இந்த மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு இந்த வீடு மனை இல்லாமல் நீங்கள் தவிக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் இப்பொழுது வீடு மனை வாங்கவோ அல்லது வீடு மனையை நீங்கள் கெட்டுவதற்கான யோகங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாகவே தள்ளி போன சொந்த வீட்டு கனவு, வங்கி கடன்கள் சுலபமாகவே இப்பொழுது கிடைப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கண்ட கனவுகள் எல்லாம் இப்பொழுது நனவாக மாறிவிடும். தற்போது இருக்கக்கூடிய குறுகலான வீட்டில் இருந்து வசதிகள் நிறைந்த பெரிய வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு யோகங்கள் கிடைக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய புதிய நிலங்கள் அல்லது வீடு எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து மதிப்பை தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய பணத்தையும் சேமிப்பதற்கு நிறைய உதவிகளை செய்து கொடுக்கும். பூமி லாபம் உண்டாக்கி உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இப்படிப்பட்ட செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆனால் இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தலையெழுத்த மாறி உங்களுக்கான திருப்பங்கள் வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் என்பது மெதுவாகவே நுழைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் வந்துவிடும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் தாமதமாகவே இருந்தாலும் இப்பொழுது அதனுடைய கதவுகள் திறக்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீணாக போகாது. ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு விளைவு இருக்கும். எனவே முடிந்தளவுக்கு எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் யோசித்து எடுங்கள். யோசித்து எடுத்தால் அது நிச்சயமாக ஒரு பலனை தேடி கொடுக்கும். கஷ்டங்களை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது நெருங்கி வந்துவிட்டது. அது ஒரே நாளில் நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாகவே நடக்காது. ஒரே நாளில் குழந்தை பிறந்தவுடன் நடக்குமா என்று கேட்டால் யார்தான் நடக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் இனிமேல் கஷ்டங்கள் என்பது வருவது குறைந்துவிடும். அதனாலேயே நன்மைகள் தானாகவே நடக்கும். கஷ்டங்களை தாண்டி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாகவே சிரிப்பு இல்லாமல் இருந்தது உண்மை. ஆனால் இப்பொழுது அந்த சிரிப்பு திரும்ப உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. காரணங்கள் எல்லாம் வெளியில் கிடையாது, உங்களுக்குள்ளத்தான் அந்த மாற்றங்கள் இப்பொழுது தொடங்கும். இது உங்களுடைய மனசுக்கான ஒரு அதிர்ஷ்ட கதவை திறந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நிச்சயமாகவே தேடி கொடுத்து பணவரவாக இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல மனிதரின் ஒரு வருகையாக கூட இருக்கலாம். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க போகுது. இது கிடைக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது புதிய தொடர்புகள்
நாட்களில் கொஞ்சம் கவனம் என்பதை செலுத்த வேண்டும். எனவே புதிதாக யாரிடம் நீங்கள் பழகினாலும் அங்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக பழகினால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நன்மைகள் என்பது தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் பணத்தை வைத்து நீங்கள் வாங்குவது தவறு கிடையாது. அந்த பொருள் அதற்கான விலைதானா என்பதை மட்டும் நீங்கள் யோசித்து வாங்குங்கள். அல்லது உங்களுடைய பணமானது ஏமாற்றப்படலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் சில பின்னடைவுகள் ஏற்பட்டு இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இதுவரைக்கும் பொருளாதாரத்துல எந்த விதமான சரிவுகளும் ஏற்படாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமீபத்தில் ஏற்பட்டது. ஆனால் அதுவும் இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். உடலில் ஒரு விதமான சோர்வுகள் தோன்றி மறையலாம். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொண்டு நடப்பது என்னவென்று கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.